Welcome, my dearest Garuda Uniform Training YouTube channel Soulmates. Today I'm really happy because of continuing Garuda Uniform Training Academy successful stories. We'll see in between the articles from English grammar video. In this video we given our website link. Please go through and not only utilize the model question paper for army, that is what defense question papers, that's right. Latest defense notifications are also available over the website. Basically கிராமர்னால என்னன்னு தெரியாத basic English grammar learners, personally they given ring and said thanks. Really happy because of through telephonic. That's why because of I'm really happy and enjoy a lot, and my team also really enjoy a lot. It transforms energy to my entire team and organization. That's what your appreciations. Yes, my dear Garuda Uniform Training Academy YouTube friends, by this video we received n number of inquiries and doubts, and our team available 24/7. You might call at any time and clarify your doubts. Okay, my dear friends, let's go to the subject. That's what English grammar articles. ஒன்றும் இல்லைங்க, இந்த ஆர்டிகல்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 3 வார்த்தை தான், ஏ அண்ட் த. இந்த 3 வார்த்தை எங்கே யூஸ் பண்ணணும், தட் இஸ் வாட், எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், நீங்கள் ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஷோர்லி ஐ எம் சேயிங் யூ கேன் கெட் த மார்க் ஈஸிலி. நான் கொடுக்குற ரூல்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ செஞ்சால் போதும். நான் சொல்கிறத காதில் வாங்கிக்கங்க, நல்லா கீன்லி, ப்ளீஸ் வாட்ச் கீன்லி. ஓகே, ஏ அண்ட் அண்ட் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ். ரெஸ்ட் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் என்ன, த டிஹெச்இன்றது டெஃபினட் ஆர்டிகல்ஸ். ஏ அண்ட் அண்ட் என்ன, இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ். த டெஃபினட் ஆர்டிகல்ஸ். நம்ம இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இந்த ஏ டு ஏபிசி பார்த்தீங்கன்னா ஏ டு Z பார்த்தீங்கன்னா ஒரு 26 லெட்டர்ஸ் இருக்கும். அந்த 26 லெட்டர்ஸில் உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் இருக்குது. அதாவது நம்ம தமிழில் இருக்கு இல்லைங்களா, தமிழில் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, அதே போல் தான் ஆங்கிலத்துலேயும் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள்னு பிரித்து வச்சுருக்காங்க. உயிர் எழுத்துக்கள்ன்றது இங்கிலீஷில் வவல்ஸ்ன்னுவாங்க, மெய் எழுத்துக்கள் கான்சனன்ட்ஸ்ன்னுவாங்க. ஓகே, உயிர் எழுத்துக்கள்னு பார்ப்போம். AEIOU இந்த 5 லெட்டர் தான் பார்த்தீங்கன்னா வவல்ஸ், தட் இஸ் வாட் உயிர் எழுத்துக்கள். ஓகே, இந்த AEIOU இந்த 5 லெட்டர் தவிர்த்து இருக்கிற மொத்த லெட்டருமே என்ன, ஆல்ஃபபெட்டில் இருக்க AEIOU தவிர்த்து இருக்கிற லெட்டர் எல்லாமே என்ன, கான்சோனன்ட்ஸ். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல் பார்ப்போம். இந்த ஏ எங்கே வரும்னு பார்ப்போம். ஓகே, ஏ இஸ் யூஸ்ட் பிஃபோர் த வேர்ட்ஸ் பிகினிங் வித் எ கான்சோனன்ட் சவுண்ட். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஏ எங்கே வருமா, ஒரு கான்சனன்ட் சவுண்டு முன்னாடி, அதாவது அந்த வார்த்தைக்கு முன்னாடி கான்சனன்ட், அதாவது மெய் எழுத்து வார்த்தைக்கு முன்னாடி வருன்றாங்க. நல்லா இங்கே பாருங்கள், நான் இங்கே அனலைன் பண்ணுறேன். ஏ பியூட்டிஃபுல் பாய், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் ஏ பியூட்டிஃபுல் பாய். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, பி இருக்குங்களா. ஓகே, ஸோ அந்த டேஷ்க்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்குது, பி. அது என்ன, எஸ், கான்சனன்ட் சவுண்ட். அங்கே வவல்ஸ் வரல, கான்சனன்ட் சவுண்ட் வந்துருக்கு. அதனால என்ன பண்ணுறோம், நம்ம ஏ யூஸ் பண்ணுறோம். ஸோ கரெக்ட். ஓகே, செகண்ட் ஏ மேங்கோ. அதே மாதிரி எம்ன்றது என்ன, கான்சனன்ட் சவுண்டு. AEIOU வந்திருக்கா, இந்த டேஷுக்கு முன்னாடி இல்லை. எம்ன்றது என்ன, கான்சனன்ட் சவுண்ட். அதனால் கரெக்ட். ஓகே, ஏ கப் ஆஃப் காஃபி. அதே மாதிரி டேஷ்க்கு முன்னாடி என்ன வார்த்தை இங்கே இருக்குது, அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். அந்த வார்த்தையில் முதல் லெட்டர் என்ன, சி இருக்குங்களா.
சின்னு என்ன சியூபி, சியூபி. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன சி. அப்போனா அந்த சின்றது என்ன கான்சனன்ட் சவுண்ட், அதனால் ஏ வரும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் ரூல் பாருங்கள். ஏ இஸ் யூஸ்ட் இன் சர்டன் நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷன். அதாவது செகண்ட் ரூலில் என்ன சொல்லியிருக்காங்க, நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷனாக வரும்னா அங்கே ஏ பிளேஸ் பண்ணணுன்றாங்க. ஓகே, நல்லா பாருங்கள். கப்பிள், ஏ கப்பிள். ஏ கப்பிள்னா என்ன, ஒரு ஜோடி. அது எதுனா இருக்கலாம். ஏ கப்பிள் ஆஃப் என்ன வேணா இருக்கலாம். ஏ கப்பிள் ஆஃப்னா எது வேணா இருக்கலாம், ஜோடி என்ன வேணா இருக்கலாம். அப்படி வரும்போதும் ஏ வரும். ஏ டசன் ஆஃப் பனானா இருக்கலாம். ஓகே, அப்படி வரும்போது ஏ வரும். ஓகே, ஆஃப் ஏ டசன், அரை டசன் இல்லைங்களா, அதனால் ஏ வரும். ஓகே, ஏ 100, நூற்று. ஏ ஒரு 100. ஏ கிரேட் மெனி ஆஃப், பலது. ஏ கிரேட் டீல் ஆஃப், பெரிய டீல்ன்றாங்களே. ஓகே, அடுத்தது 2 times a day. 2 times a day, ஒரு நாளைக்கு 2 முறை. ஓகே, ஏ லாட் ஆஃப், அதிகபட்சமாக. ஏ லிட்டில், குறைந்தபட்சமாக. ஓகே, அப்படி வரும்போது அந்த அளவுகோலை குறிக்குது இல்லைங்களா. அளவுகோல்னா என்ன, நியூமரிக்கல், அந்த நம்பர்ஸில் குறிக்குது இல்லைங்களா. ஜோடி, டசனா 12, 100னா 100, கிரேட் மெனி பலது. அதாவது சிலது செஞ்சதுன்னா பலது, அதான் கிரேட் மெனி ஆஃப். ஓகே, ஏ கிரேட் டீல் ஆஃப். அடுத்தது 2 times a day, ஒன்றுக்கு மேற்பட்டதுன்னா பலது தானே, கரெக்டு தானே. ஓகே, அது நியூமரிக்கல். ஓகே, ஏ லாட் ஆஃப், எக்கச்சக்கம். ஓகே, ஏ லாட் ஆஃப் கூட்ஸ் ஸ்டாக்கன், ஏகப்பட்ட கூட்ஸ் இது தேக்க மாட்டேச்சுப்பா அப்படி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி நியூமரிக்கல் வேல்யூஸ் வரும்போது ஏ வரும். ஓகே, now we go to third rule. Used before the words beginning with vowel sound but the consonant sound. நம்ம முதல் ரூலில் என்ன பார்த்தோம், அப்படியே கான்ட்ரவர்சி லைட்டாக கான்ட்ரவர்சி ஆகும். என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ரூலில், ஏ இஸ் யூஸ்ட் பிஃபோர் த வேர்ட்ஸ் பிகினிங் வித் த கான்சனன்ட் சவுண்ட். ஓகே, ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம், யூஸ்ட் பிஃபோர் த வேர்ட்ஸ் பிகினிங் வித் vowel பட் த கான்சனன்ட் சவுண்ட். ஓகே, பிகினிங்கில் ஒவ்வொரு வருவோம், ஆனால் கான்சனன்ட் சவுண்ட் இருக்குன்றாங்க. ஓகே, என்ன பாருங்கள், ஏ யூனிட், ஏ யூனியன் எக்ஸாம்பிள் பார்த்துன்னு இருக்கோம். ஏ யூஸ்ஃபுல் மெட்டல், ஏ யூனிவர்சிட்டி, ஏ யூரோப்பியன். ஓகேங்களா. இந்த யூன்றது என்னன்னு சொல்கிறாங்க, கான்சனன்ட் சவுண்டுன்றாங்க. பிகினிங் வித் வவல் ஆரம்பித்தாலும் ஏஇஐஓயு சொன்னேன் இல்லைங்களா, ஏஇஐஓஎல்லாம் ஒவ்வொல் தானே. ஒவ்வொல் ஆரம்பித்தாலும் அந்த யூன்னு உச்சரிக்கிறோம் இல்லைங்களா, அதனால் இது கான்சனன்ட் சவுண்ட் அப்படின்றாங்க, யூ. ஓகே, யூரோப்பியன், நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு டவுட் வர மாதிரியே இருக்கும். நம்ம பார்க்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க அடுத்த ரூல் போக அடுத்த ரூல் பை ரூல் நெக்ஸ்ட் ரூல் பார்த்துன்னு பார்க்க உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் ஆகும். ஓகே, ஈவன் தோ இதிலே இந்த தேர்ட் ரூலே வந்து அடுத்த ரூலே வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன் பாருங்கள். இப்போது என்ன சொல்லியிருக்காங்க, ஏ யூனிட் இல்லைங்களா சார், நீங்கள் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கீங்க. ஓகே ஓகே, தட் இஸ் வாட். இதெல்லாம் பாருங்கள், உச்சரிக்கும் போது நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. யூ, நீங்கள் தமிழில் வந்து யூ எப்படி உச்சரிப்பீங்க, யூனிட். தமிழே எழுதலாம் பாருங்கள், யூ எழுதுறீங்களா. ஓகே, யூனியன், யூ, நீ, யா, இன், யூனியன் எழுதுறீங்களா. அப்போ இங்கே பாருங்கள், யூனே உச்சரிக்கீங்க. ஓகே, யூஸ்ஃபுல் மெட்டல் அப்படின்னே வச்சுருக்கீங்க. அதே ஃபோர்த் ரூலில் பாருங்கள், இந்த ஃபோர்த் ரூலில் பாருங்கள், அம்ப்ரல்லாவை பாருங்கள். அம்ப்ரல்லா எப்படி வச்சுருக்கீங்க, UMBRELLA. ஏன் சார் இதை யூம்ப்ரல்லா அப்படின்னு உச்சரிக்கக்கூடாதுங்க. ஏன்னா ரூலே என்ன சொல்லியிருக்கு, அம்ப்ரல்லா தான் உச்சரிக்கணும்னு இருக்குது. ப்ரொனன்சியேஷன் அது அம்ப்ரல்லா தான். அதனால் நாம் ஆன் யூஸ் பண்ணுறோம். நம்ம யூம்ப்ரல்லா படிக்கிறதில்ல, அம்ப்ரல்லான்னு படிக்கிறோம். அதே மாதிரி
an ஆஃபீஸ் நம்ம OFFICE. அதே மாதிரி AIOU வந்திருக்கு. அதே நேரத்தில் இங்கே என்னவா வந்திருக்கான்? ஃபோர்த் ரூலில் வவ்வல் சவுண்டாக வந்திருக்கான். தேர்ட் ரூலில் கான்சனன்ட் சவுண்டாக வந்திருக்கு. ஃபோர்த் ரூலில் வவ்வல் சவுண்டாக வந்திருக்கு. வவ்வல் சவுண்டது என்ன சொல்கிறாங்க? அம்ப்ரெல்லா, ஆஃபீஸ், ஆரஞ்ச், இங்க் பாட்டில். ஓகேவா? நல்லா பாருங்கள். இந்த ஆன்ற வார்த்தை வருதா? அம்ப்ரெல்லா. ஆஃபீஸ் இந்த நெடில் ஆ வருதா? ஆ. அப்புறம் வந்து ஆரஞ்ச் நெடில் ஆ. முதல் வார்த்தை தான், முதல் எழுத்து தான் கவனிக்கணும். ஓகே. அண்ட் இங்க் பாட்டில் இங்கே பாருங்கள், இந்த ஈ வருதா? அதனால் அண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே. இதில் பாருங்கள், இந்த தேர்ட் ரூலில் பாருங்கள், யூனியன். யூனிட்டுக்கு யூனிட். அந்த முதல் வார்த்தை என்னவா இருக்கோ அதன்படியே நாம் போகிறோம். ஓகே. நல்லா பாருங்கள். யூனிட்டுன்னு யூனியன் உச்சரிக்கிறோம். யூரோப்பியன் இந்த இது பாருங்கள், யூரோப்பியன் இருக்கு இல்லைங்களா? யூரோப்பியனுக்கு யூரோப்பியன் அப்படின்னு ஆரம்பிக்கிறோமா? ஓகே. ஒன்று இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒன் ஐடு மேன். ஒன் எப்படி உச்சரிக்கிறோம்? ஒன். அந்த ஓ கூடவே ஓ சேர்த்துனே போகிறோமா? இந்த ஓ சேர்த்துனே போகிறோமா? அப்படி போகும்போது என்ன வரும்னா ஏ வரும்ன்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் ரூல், தட் இஸ் வாட் ஃபிஃப்த் ரூல் போவோம். ஃபிஃப்த் ரூலில் பார்த்தீங்கன்னா, an is used before the words beginning with consonant but with vowel sound. நல்லா பாருங்கள், an எங்கே யூஸ் பண்ணுன்றாங்க? பிகினிங், ஆரம்பத்தில் கான்சனண்ட்டாகவும் இருக்கணும், ஆனால் வவ்வல் சவுண்டாக இருக்கணுன்றாங்க. என்ன? அண்ட் ஹார். அண்ட் ஹேர். அண்ட் ஹார்னா என்ன? ஒரு மணி நேரம். அண்ட் ஹேர் ஒரு வாரிசு. HEIR. நல்லா கவனிங்க. HEIRனா முடி, தலை முடி. ஓகே. HEIRனா வாரிசு. ஓகே, ஒரு வாரிசு. அண்ட் ஹானஸ்ட் மேன். ஓகே. இந்த ஹெச்ன்றது என்னன்னு சொல்கிறாங்க? சார் அது கான்சனன்ட்னு சொல்கிறாங்க. ஆமாம் தானே? AEIOU வரல, வவ்வல்ஸில் AEIOU வரல, ஆனால் ஹெச் வந்து கான்சனன்ட். ஆனால் ஹெச்ன்றது என்னவா? அது ஒரு வவ்வல் சவுண்டு. ஹெச்ன்றதுலாம் வவ்வல் சவுண்டு. அதே மாதிரி அண்ட் MA, அண்ட் MP, அண்ட் MD, அண்ட் MLA, அண்ட் எம்னு ஆரம்பிக்குது இல்லைங்களா? அதுவும் ஒரு வவ்வல் சவுண்டு. அதே மாதிரி எம் பாருங்கள், AEIOU வரல, எம் அந்த வவ்வல்ஸ் லிஸ்ட்டில் வரல, ஆனால் என்னென்ன வருது? எம்ன்றது ஒரு வவ்வல் சவுண்ட். அதனால் ஹெச்சுக்கு முன்னாடியும் எம்முக்கு முன்னாடியும் ஆன் வர வேண்டும். ஓகே. ஏ ஆன் முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து TH, அதாவது டெஃபினட் ஆர்டிகல்ஸ், அதை பற்றி பார்ப்போம். ஓகே சார், நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க இந்த மாதிரி வந்து சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதோட கண்டினியூட்டியை சொல்லுங்கன்னு கேட்குறீங்களா? ஓகே, எனக்கு புரியுது. உங்களுடைய அந்த கொஸ்டின் வந்து ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து இதெல்லாம் கவனிக்கிறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கவனம் டீவியேட் ஆகுதுன்னு புரியுது. ஓகே, let me say what is a successful story. ஓகே, நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா வந்து why you should be join Garuda Training Academy. We conducting individual, for every individual பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கிளாஸ் வந்து நாங்கள் எடுக்கிறோம். ஓகே, ஃபார் டல் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் என்ன சார் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். சார் இருக்குங்க சார், நல்லா கவனிங்க. எழுத படிக்க தெரியாதவங்க கூட, அதாவது ரொம்ப கேப் விட்டுருக்கோம். 10th முடிச்சுட்டு வந்து பல வருஷம் வந்து ஏதோ ஒரு கூலி தொழில் செஞ்சுட்டு வருவாங்க. அப்படி வரும்போது வந்து தமிழ் மீடியம் பர்சன் தான் வந்து தமிழ் மீடியத்தில் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த எழுத படிக்கிறது அந்த கேப் விட்டு போயிருக்கும். நம்மளே வந்து கொஞ்சம் மறந்து போக இல்லைங்களா? ஏதாச்சும் ஒரு ரெகுலராக செய்கிற ஒர்க்கை செய்யாமல் விட்டால் நாளடைவில் மறக்கிறோம். அதே மாதிரி அந்த பென் பிடிக்கும்போது கூட வந்து அவங்க கையில் உதறும். அப்படியாப்பட்டவங்களை அட்மிஷன் போட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள நல்வழிப்படுத்தி அவங்கள பாஸ் பண்ண வச்சுருக்கோம். ஸோ திஸ் இஸ் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி இல்லைங்களா? ஓகே, எஸ்.
சார் நீங்கள் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹவவர் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின், தன்னம்பிக்கையே தோல்வியை கொள்ள சிறந்த மருந்து. எப்படி சார்? ஸோ பொறுமை மற்றும் நம்பிக்கை மட்டும் உங்ககிட்ட இருந்தால் போதும். அது அதை 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 வச்சுன்னு வாங்க. உங்கள் சட்டப்பையில் வெற்றி உங்கள் கையில். சார் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து விவசாயி மற்றும் கூலி தொழிலாளிக்கு நாங்கள் முன்னுரிமை தரோம். ஏன்னா ஒரு சேவை நோக்கத்தில் தான் நாங்கள் முழுக்க நாங்கள் ரன் பண்ணிட்டு வரோம். ஏன்னா இந்த கருடா டிஃபென்ஸ் ட்ரைனிங் அகாடமி, வார்த்தைக்கு வார்த்தை கருடா டிஃபென்ஸ் ட்ரைனிங் அகாடமி, கருடா டிஃபென்ஸ் ட்ரைனிங் அகாடமி சொல்கிறீங்களே, இது ஒரு டிஃபென்ஸ் முழுக்க வந்து டிஃபென்ஸ்க்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். ஏன்னா இந்த கருடா டிஃபென்ஸ் ட்ரைனிங் அகாடமியோட சேர்பர்சன் வந்து ஒரு எக்ஸ் ஆர்மி எம் மதன். இவர் எம்ஏ போலீஸ் அட்மிஷன் முடிச்சிருக்காரு. அண்ட் ஆர்மிலையும் 20 இயர்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, நாங்கள் ஏன் இந்த விவசாயிக்கும் கூலி தொழிலாளிக்கும் சலுகை தரோன்னா, இப்படிப்பட்ட மக்கள் வந்து அந்த பாதை மாறி வேறு ஒரு பாதைக்கு, ஒரு தவறான பாதைக்கு போயிடக்கூடாது. அந்த ஒரு நல்ல நோக்கத்தில் வந்து நான் இந்த ஒரு சலுகைகளை கொடுத்துன்னு வரோம். நாட் ஓன்லி தட் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் கருடா டிஃபென்ஸ் ட்ரைனிங் அகாடமி சேர்பர்சன் வந்து வேலூர் மாவட்ட செயலாளர். என்ன செயலாளர்? விவசாய செயலாளர், வேலூர் மாவட்ட விவசாய செயலாளர். ஓகே, முழுக்க சேவை நோக்கமான பணிகள் செஞ்சுட்டு வரோங்க. ஓகே, நீங்கள் எவ்வளோ குண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வெயிட்டை வந்து எங்களால் குறைக்க முடியும். வி கேன் சேலஞ்ச், நாங்கள் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவோம். ஏன்னா இதுவும் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி தான். ஓகே, வித்தின் அ வீக் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சேலஞ்ச் பண்ணி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி குறைச்சும் இருக்கோம். அதே மாதிரி நாங்கள் அவங்க வேலைக்கு அனுப்பிச்சும் இருக்கோம். ஓகே, இது டிஃபென்ஸ் மட்டும் தான் பொருந்தும். ஓகே, நாங்கள் எதையும் சேலஞ்ச் செய்து சாதித்து காட்டுவோம். ஏனெனில் வெற்றி எங்கள் லட்சியம். லட்சங்கள் வேண்டாம், லட்சியம் இருந்தால் வெற்றி இனி உங்கள் வசம். ஓகே ஓகே லெட்ஸ் see definite article. Let's continue. Use before the names rivers, seas, oceans, gulfs, canals, deserts, forests. Example, the Kaveri. சார் என்ன சார் யூஸ் பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் நீங்கள் சீஸ் நீங்கள் ஓஷன்ஸ் நீங்கள் கல்ஃப்ஸ் நீங்கள் சிலது புரியுது சிலது புரியலன்றீங்களா? ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன் டு யூ. ரிவர்ஸில் நாங்கள் ஆறு வழக்கமாக தெரியணும்னா உங்களுக்கு காவேரி இதெல்லாம் தெரியும். நம்ம விவசாயிகளோட பிரச்சனை காவேரி. ஓகே, காவேரி ஒரு ஆறு இல்லையா? காவேரி, கிருஷ்ணா, நர்மதா, தப்தி இதெல்லாம் ஒரு ஆறு இல்லையா? இப்படி ஆறு வரும்னா இங்கிலீஷில் இந்த மாதிரி ரிவர் வரும்னா அதன் பெயருக்கு முன்பு டெஃபினட் ஆர்டிக்கலான த பிளேஸ் செய்ய வேண்டும். பிறகு ஓஷன்னா என்ன? கடல் இல்லைங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பேருக்கு முன்னாடி இந்தியன் ஓஷனுக்கு முன்னாடி பசிபிக் ஓஷன், த இந்தியன் ஓஷன், த பசிபிக் ஓஷன்னு யூஸ் பண்ணணும். ஓகே, சீஸ் விட்டுட்டிங்களேன்னு சொல்கிறீங்களா? ஓகே, சீஸ்னால் அரேபியன் சி இருக்கு இல்லைங்களா? த அரேபியன் சி. கல்ஃபில் என்ன சார்? வளைகுடா, மன்னார் வளைகுடா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, அடுத்தது வந்து த கல்ஃப் சொல்லலாம். கேனல்ஸ், பக்கிங்ஹாம் கேனல். இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது, நீங்களும் நியூஸ் பார்த்துருப்பீங்க. சூயஸ் கேனல். அப்புறம் டெசர்ட்ஸ், தார் டெசர்ட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சஹாரா டெசர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, இந்த டெசர்ட், தார் டெசர்ட், சஹாரா டெசர்ட் முன்னாடி என்ன வரணும்? டெஃபினட் ஆர்டிக்கல் த வரணும். த தார் டெசர்ட், த சஹாரா டெசர்ட். அடுத்தது ஃபாரஸ்ட் நம்மளுக்கு ஏகப்பட்ட ஃபாரஸ்ட் தெரியும். முதுமலை ஃபாரஸ்ட் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். த முதுமலை ஃபாரஸ்ட் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் வந்து யூஸ் பிஃபோர் காமன் நவுன்ஸ். அதான் பார்த்தீங்கன்னா சார் சிம்பிளாக சொல்கிறேன் சார், நல்லா கேட்டுங்க. உலகத்தில் ஒன்றே ஒன்று தான் இருக்கும், ஒன்லி ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். சிம்பிளாக சொல்லணுன்னா ஓகே,
ஒரே சூரியன், ஒரே நிலவு, ஒரே பூமி, ஒரே வானம், ஒரே செவ்வாய்க்கோள், ஒரே புரியுதுங்களா? இந்த மாதிரி வர்றது என்ன? வென் யூனிக் திங்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஒன்றை மாதிரி இன்னொன்று இருக்காது. சூரியன் மாதிரி இன்னொன்று இருக்குங்களா? நிலவு போல் இன்னொன்று இருக்கா? பூமியை போல் இன்னொன்று இருக்கா? செவ்வாய் கிரகத்தை போல் இன்னொன்று இருக்கா? வானத்தை போல் இன்னொன்று இருக்கா? ஏன்னா இதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அப்படி வரும்போது என்ன பண்ணணும்னா, த சன், த மூன், த எர்த், த ஸ்கை, த மார்ஸ், தட்ஸ் இட். ஓகே, அதே மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடியும் நம்ம த யூஸ் பண்ணோம். த சித்தார், த கிட்டார் யூஸ்டு பிஃபோர் நேஷ்னாலிட்டி ஆர் கம்யூனிட்டி. நேஷ்னாலிட்டி என்ன? அதான் நம்ம த சைனா, த ஃப்ரான்ஸ் அதை யூஸ் பண்ணோம். ஓகே, அடுத்தது ஆர்கனைசேஷன் முன்னாடியும் யூஸ் பண்ணோம். ஓகே, ஆர்கனைசேஷன் என்ன? யுஎன்ஓ, யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன். த சார்க், பல்வேறு ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லைங்களா? ஓகே, அடுத்தது டைரக்ஷன்ஸ், திசைகள். த ஈஸ்ட், த வெஸ்ட், த நார்த், த சவுத் வருது. அப்புறம் ஹிஸ்டாரிக்கல், வரலாற்றுக்கு சிறப்பு மிக்க. வரலாற்று சிறப்பு மிக்க இந்த எம்பையர் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஹிஸ்டாரிக்கல் எம்பையர், கேஸ்ட், டைனாஸ்டி. டைனாஸ்டி சொல்லவா உங்களுக்கு? குப்தா டைனாஸ்டி இருக்குது. அப்புறம் இந்த டைனாஸ்டி இருக்குங்களா? ஓகே, இன்வென்ஷன், கண்டுபிடிப்புகள். அதுக்கு முன்னாடியும் த யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஆர்ம்டு ஃபோர்ஸ் என்ன சொல்ல முடியும் உங்களால்? கேன் டெல் மீ எனிபடி? ஓகே, ஆர்ம்டு ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இதெல்லாம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஓகே, த ஆர்மி, த இந்தியன் ஆர்மி, த இந்தியன் நேவி, த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கவர்மெண்ட் பிரான்ச்சஸ். கவர்மெண்ட் பிரான்ச்சஸ் என்னென்னலாம் இருக்குது? ஏகப்பட்டது இருக்குது இல்லைங்களா? த இந்தியன் பேங்க், த கனரா பேங்க், கவர்மெண்ட் பிரான்ச்சஸ் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்டு வந்து யூஸ் பிஃபோர் த நேம் ஆஃப் சம் புக்ஸ். சிம்பிள் லெஜண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். இதிகாசங்கள் என்னென்ன இருக்குது? ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, பைபிள் இதெல்லாம் லிஸ்ட்டு போட்டே போடலாங்களா? அந்த அந்த பேர் போன புத்தகம் முன்னாடி என்ன போடணும்? த டிஹெச்இ, அதாவது என்ன? டெஃபினட் ஆர்டிகல்ஸ். த ராமாயணம், த மகாபாரதம், த பகவத்கீதா, த பைபிள், த குரான், த வேதாஸ். ஓகே, ஃபோர்த் யூஸ் பிஃபோர் த நேம் ஆஃப் த டெய்லிஸ், ஏர்லைன்ஸ். என்ன சார் டெய்லிஸ்ன்றீங்க? டெய்லிஸ்னால் என்ன சார்? நாளிதழ், தினமும் வருது இல்லைங்களா? அதாவது டெய்லிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, வார பத்திரிகை, மேக்சின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அந்த பேர் கொண்ட, அதாவது இந்து பத்திரிக்கை சொல்கிறோம், வெறும் சொல்கிறோம், த ஹிந்துன்னு சொல்கிறோம். அந்த பத்திரிகையின் மேலே பார்த்தீங்கன்னா வந்து த ஹிந்து போட்டிருப்பாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ன போட்டிருப்பாங்க? அந்த பத்திரிகை மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், த இந்தியன் எக்ஸ்பிரஸ். அப்புறம் தினமலர், த டெய்லி மலர். ஓகே, அதே மாதிரி ஏர்லைன்ஸ் பாருங்கள், த இந்தியன் ஏர்லைன்ஸ். இதை போல தாங்க நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து உங்கள் வாழ்க்கை நடைமுறையில் நடந்து நிற்கிற ஏதோ ஒரு செயலை ஒப்பிட்டு தான் நாங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கிராஸ் பண்ண முடியும். அதாவது நாங்கள் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் கனவுலே நீங்கள் ஆன்சர் சொல்லுவீங்க. At any time you can answer liberally, okay, confidently. We giving confident. Okay. Next, used in the superlative degree. Superlative degree பாருங்க, the tallest boy, tallest, longest, most beautiful, இதெல்லாம் superlative இல்லையா? ஓகே, கம்பேரிசன் சூப்பர்லேட்டிவ் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? கம்பேரிசன் என்ன? ஓல்டர், ஸ்மாலர் தன். அந்த கம்பேர் பண்ண தன் வரும் இல்லையா? ஸ்மாலர் தன், ஓல்டர் தன் வரும் இல்லையா? ஓகே, இப்போ டாலஸ்ட் வந்து டாலஸ்ட் லாங்கஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன வரும்? த வரணுமா? டெஃபினட் ஆர்டிகல். ஓகே, அடுத்தது டூ பார்ட்ஸ் ஆஃப் ஏ சென்டென்ஸ் பிகினிங் வித் கம்பேரேட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட்டு used before single noun representing the whole class. The cow, the rose, the elephant. ஒட்டுமொத்தமாக சொல்லிடுறோம் இல்லைங்களா? ஹோல் கிளாஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறது இல்லையா? அதனால் the cow, the rose. Seventh, used before the particular person or thing already known.
நமக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஒரு பொருளோ ஒரு நபரோ இருக்குமாயின் அப்பொருளின் முன்பும் அந்நபரின் முன்பும் நாம் டெஃபினட் ஆர்டிக்கலான த பிளேஸ் செய்ய வேண்டும். ஓகே, நல்லா இங்கே கவனிங்க. த பாய் whom I met yesterday. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. த பாய் தட் ஐ கேவ் யூ, த புக் தட் ஐ கேவ் யூ. என்ன சொல்லியிருக்காங்க? அந்த புத்தகத்தை கொடுத்து விட்டேன். அதாவது இது நிகழ்காலமா, இறந்த காலமா, எதிர்காலமா? இறந்த காலம். ஏன்னா கேவ் வந்திருக்கு. GAVE, கேவ். கேவ்னா என்ன? இறந்த காலம். அப்போ எதிர்காலம்னா என்ன? வில் கிவ். அப்போ நிகழ்காலம் கிவ். இப்போ கேவ்ன்றது இறந்த காலம் இல்லைங்களா? கேவ் இறந்த காலம் வந்ததுனால என்ன ஆகும்னா ஆல்ரெடி நடந்திருக்குது. ஆனால் நடந்து முடிஞ்சிருக்கு. பரிச்சயமான ஒரு விஷயம், ஆல்ரெடி ஏற்கனவே நடந்து முடிந்த விஷயம். அதனால் த பிளேஸ் செய்ய வேண்டும். டெஃபினட் ஆர்டிக்கல் த பிளேஸ் செய்ய வேண்டும். ஓகே. 8th, யூஸ் பிஃபோர் ப்ளூரல்ஸ். ப்ளூரல்னா பன்மை. ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை என்ன சொல்லுவோம்? பன்மை. அதாவது த மேங்கோஸ், த ஆப்பிள்ஸ், த ஆரஞ்சஸ், த பாய்ஸ். ஓகே. த மேங்கோஸ்னா மாங்காய்கள், த ஆப்பிள்ஸ்னா ஆப்பிள்கள், ஆரஞ்சு பழங்கள், த பாய்ஸ்னா பையன்கள். ஓகே. அதே மாதிரி இந்த ப்ளூரல் வரும்போது ப்ளூரல் வரத்துக்கு முன்னாடி டெஃபினட் ஆர்டிக்கலான த பிளேஸ் செய்ய வேண்டும். ஓகே. 9th, யூஸ் பிஃபோர் த கண்ட்ரிஸ் அண்ட் ஆர்கனைசேஷன். ஆல்ரெடி நான் சொன்னதாங்க, இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். கண்ட்ரிஸ் ஃப்ரான்ஸ் முன்னாடியும் த வரும், சைனா முன்னாடியும் த வரும், USA முன்னாடி த வரும், UNO யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன் அது ஒரு இயக்கம் இல்லைங்களா? அது ஒரு அமைப்பு இல்லைங்களா? ஏன்னா 193 கண்ட்ரி வந்து நம்ம UNOவில் பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த அங்கத்தினராக இருக்காங்க. ஓகே. அதனால் த வரும். ஓகே. ஒரு இயக்கமானாலும் வரும், ஒரு அமைப்பு என்றாலும் வரும், ஒரு நாட்டின் பெயர் முன்பும் வரும், ஒரு நாடானாலும் அதுக்கு முன்பு வரும். என்ன வரும்? டெஃபினட் ஆர்டிக்கல் த. ஓகே. அந்த த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா த யூஸ் பிஃபோர் த ஃபேமஸ். ஒரு ஃபேமஸான பொருட்கள் முன்னாடி, ஃபேமஸான பிளேசஸ் முன்னாடி, ஃபேமஸான நபர்கள் முன்னாடி த யூஸ் பண்ணலாம். ஓகே. இதோட இந்த செஷன் நம்ம முடிச்சுக்கலாங்க. ஓகே. ஆர்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நான் டீப்பாக எடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த புக்கிலும் ஆர்டிகல்ஸ் வந்து டீப்பாக கொடுக்கல. ஓகே. நான் எல்லா காம்படிட்டிவ் புக்ஸையும் வந்து நாங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டோம். எந்த புக்லேயும் வந்து ஆர்டிகல்ஸ் பற்றி அவ்வளோ டீப்பாக கொடுக்கல. கொடுத்தது பார்த்திங்கன்னா வந்து புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு வேகாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அதனால தான் வந்து விவசாய மக்கள், கூலி மக்கள், தொலை தூரத்தில் இருக்க மக்கள் சரி இப்படியாவது அவங்க பயன்பெறட்டுமே அந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு எங்கள் தலைவரின் ஆணைக்கிணங்க நாங்கள் இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம். ஓகே. மீண்டும் லட்சங்கள் வேண்டாம், லட்சியம் இருந்தால் போதும், லட்சியம் இருந்தால் வெற்றி இனி உங்கள் வசம் என்று கூறி இந்த வீடியோவை இருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.